உச்ச நீதிமன்றத்தின் கருத்து வேதனைக்குரியது. முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் விஜய். தனி நபரை பலிகடா ஆக்குவது நோக்கம் அல்ல. முதல்வர் ஸ்டாலின். விஜய் பெயரை தவிர்த்த முதல்வர் ஸ்டாலின். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தவேகாவினர் தாக்கினர். முதல்வர் ஸ்டாலின். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரிக்க உள்ளதை கண்காணிக்கும் குழுவில் தமிழக IPS அதிகாரிகள் இடம்பெறக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கருத்து தமிழக மக்களுக்கே வேதனைக்குரிய ஒன்றாக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய அவர் இது குறித்து உரிய சட்ட ஆலோசனை பெற்று நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு தவேகா சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நினைவேந்தல் கூட்டம் நடத்த விஜய் உத்தரவிட்டுள்ளார். 41 பேரின் படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். கரூர் சம்பவத்தால் கட்சி பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததோடு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருந்த நிலையில் இந்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பகை சுமத்தி பலிகடா ஆக்குவது நமது நோக்கம் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் கூறியுள்ளார். மேலும் இதேபோல் இனி நடக்காமல் தடுக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் குறித்து விவாதிக்க EPS கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து அரசு தரப்பில் விளக்கமளித்த முதல்வர் ஸ்டாலின் தமிழக வெற்றி கழக தலைவர் என்று மட்டுமே குறிப்பிட்டு விஜய் பெயரை உச்சரிக்கவில்லை. மேலும் விஜய் திருச்சி ஏர்போர்ட்டுக்கே தாமதமாகத்தான் வந்ததாகவும் அடிப்படை வசதிகள் கூட அக்கட்சி தரப்பில் செய்து தரப்படவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் EPS வேலுச்சாமிபுரத்தில் நடத்திய கூட்டத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடரில் கரூர் விவகாரம் பற்றி விளக்கமளித்த அவர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததாக தெரிவித்தார். ஆனால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தவேகா நிர்வாகிகள் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர்.